சிசிலி ட்ரீஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன பார்த்தீங்களா, புட்டிங் தாங்க. இது பார்க்கறதுக்கு தான் உடஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க இந்த புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 4 முட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 முட்டை இருக்கும், ஆனால் 4 முட்டை எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. 1/2 லிட்ரு பால் எடுத்துக்கோங்க. அடுத்து 30 கிராம் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு பேனில் 1/4 கிலோ சர்க்கரையை வந்து நான் வந்து கொட்டிக்கிட்டேன். நான் வந்து ரேஷன் கடை சர்க்கரை தான் வந்து எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும்னா மிதமான தீயில வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, டார்க் கலர் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து மிதமான தீரை வச்சுட்டு நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கலர் மாறிக்கிட்டே வருது. இப்போ மாறிட்டே வரும்போது இதில் கொஞ்சம் நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா தண்ணி ஊற்றும்போது சட்டுன்னு வந்து கரியாதுக்காண்டி தண்ணி ஊற்றிட்டு திரும்ப இதை மெல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மெல்ட் பண்ணிகிட்டே வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்து இது வந்து கலர் மாறணும். ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா, டார்க் ஆகிடுச்சுன்னா புட்டிங் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்க முதல்ல சாப்பிட மாட்டாங்க, கசக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வச்சு வேஸ்ட் ஆகக்கூட நம்ம சாப்பிட்ருவோம், ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம செய்கிறதே அவங்களுக்காண்டி தானே, அதனால் பார்த்து கொஞ்சம் செய்யணும். அடுத்து வந்து பட்டர் வந்து 30 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பட்டரை வந்து இதில் வந்து இப்போது இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இதில் பட்டர் வந்து சேர்த்துடலாம். இப்போ பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து மிதமான தீ வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இந்த மாதிரி மிதமான தீயிலேட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனேட்டு நீங்கள் வந்து பாலை வந்து ஊற்றிடாதீங்க. ஏன்னா நான் இது 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் அப்படி ஊற்றுறாங்க. ஊற்றும்போது அவங்களுக்கு என்னவோ பால் தெரியலை. நம்ம ஊற்றும்போது என்ன பால் வந்து எனக்கு வந்து 2 டைம் அப்படி தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த அளவு கலர் வந்ததுக்கப்புறம் கேரமல் வந்து நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அந்த கேரமல் எல்லாம் நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மட்டும் நான் பால் வந்து ஊற்றிக்கிறேன். பால் வந்து எவ்வளோ ஊற்றினா 1/2 லிட்டர் பால், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க. நான் எந்த பால்னா ஆரோக்கிய பால் தான் எடுத்திருக்கேன். ஆரோக்கிய பால் 1/2 லிட்டர் எடுத்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ நம்ம இதில் வந்து பாலை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா கரைஞ்சிருக்கணும். இந்த கேரமல் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பாலை வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம பாலை ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் 1/2 லிட்டர் பால் வந்து ஊற்றிடுறேன். இப்படி ஊற்றினா பால் வந்து தெரியாது. நம்ம எடுத்தோடனேட்டு அது கெட்டியாக இருக்கும்போது அந்த பாலை ஊற்றும்போது சட்டுன்னு கரையவும் செய்யாது. பால் ஊற்றும்போது எனக்கு என்னமோ தெரிஞ்சிடுது. ஒரு சிலருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. 2 டைம் அப்படி தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன செய்வேன், ஃபஸ்ட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றுவேன். இப்போ இந்த பால் ஊற்றுனது பாலும் அந்த கேரமலும் சேர்ந்து நல்லா கொதி வரணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இதை இறக்கி ஆற வச்சுடுங்க. இதை வந்து இப்போ இது நல்லா கொதி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அந்த கேரமலும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ இதை எடுத்து இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்து நான் வந்து 4 முட்டை வந்து இதில் வந்து 3 முட்டை தான் காட்டும். ஒரு முட்டை ஊற்றுறது ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் 4 முட்டை எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ 4 முட்டையை நல்லா உடச்சிட்டு மிக்சியில் வேணால் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் போட்டு அடித்து எடுத்தேன். இதை வந்து இப்போ நல்லா உடச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் கையிலேயே அடிக்கிறதா இருந்தால் நல்லா துண்டு இல்லாமல் கட்டி இல்லாமல் அடிச்சுக்கோங்க. இல்லைனா மிக்சியில் ஒரு டைம் ஒரு திருப்பிடுங்க. நான் மிக்சியில் தான் வச்சுட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், பால் நல்லா ஆறி இருக்கும். அந்த பால் நல்லா குளிர்ந்துடணும். அந்த குளிர்ந்த பாலை எடுத்துகிட்டு அதோடி இந்த முட்டை கலவை இருக்குது பார்த்திங்களா, இதையும் சேர்த்து ஊற்றிக்கணும். 2யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பால் நல்லா ஆறிடணுங்க. பால் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்கிறோன்னா வடிகட்டி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பிஞ்சு உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இதை ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸில் இதை நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வடிகட்டணுங்க. வடிகட்டாமல் செய்யாதீங்க, இல்லை தெரிஞ்ச மாதிரி இருக்கும் புட்டிங் வந்து. இதே வடிகட்டி செஞ்சிங்கன்னா அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இப்போ என்ன செய்கிறேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கி உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டுடலாம். இது வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நம்ம பிளேட்டில் நான் வந்து நல்லா சேஃபாக வரும்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக சேஃபாக வரலை. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாயில் போட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். இப்படி தாங்க இருந்துச்சு. அப்படியே தொட முடியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. அது ரொம்ப சாஃப்டாக இருக்க போய் தான் இது வந்து உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க இதை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.